ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அதிமுக வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு டிசைன்ல நம்ம அதிமுக வழக்குகளை பற்றி விவாதித்திருக்கிறோம். உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பாகவும் அதே போல பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாகவும் நிறைய ஆர்டர்ஸை அதிமுக வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பெரும்பாலான நீதிமன்ற உத்தரவுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகவே வந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதுக்கு எல்லா ஒரு விஷயத்துலையும் அவங்க சொல்லக்கூடியது இல்லை, சிவில் கோர்ட்டில் இன்னும் மூல வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, ஒரு சிவில் சூட் இருக்குது, அது ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வழக்கில் ஓபிஎஸ் அவர்கள் அந்த பொதுக்குழு தீர்மானமே செல்லாது, இதெல்லாம் இவங்க நடத்தினதே செல்லாதுன்னு போட்ட அந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு வரும்போது ஒரு சில கேள்விகள் எழுப்பப்படுகிறது. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேரில் இதுக்கு பதில் ஃபைல் பண்ணலாமா, வேற எப்படின்னு சொல்லணும், ஏன்னா பொதுச் செயலாளராக இல்லையாங்கிறதுல தானே கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சில ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது, ஆஹா பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாமா அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பி விட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. அவருடைய பதவி நிரந்தரமானது இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. அதிமுக தரப்புல இது ஒரு டெக்னிக்கல் டீட்டெயிலுங்க, அந்த பேப்பர்ல எப்படி குறிப்பிடுறதுன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீதிமன்றம் தற்போது இதை ஆராய்வது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா அல்லது ஒரு சின்ன விஷயத்தை ஓபிஎஸ் தரப்புல ஊதி பெரிதாக்குறார்களா, பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த பதவி நிரந்தரமா அல்லது இதுக்கு சிக்கல் வருமா அப்படிங்கிறத கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் திரு பொன் வில்சன் அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திரு புகழேந்தி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு கண்ணன் அவர்கள்ட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜட்ஜி என்ன கேட்டுட்டாருன்னு ஏதோ அப்படியே பொதுச் செயலாளர் பதவியே காலி பண்ணிட்ட மாதிரியும் இபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட மாதிரியும் இவ்வளோ கொண்டாட்டம், இது ஒரு சின்ன விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கொண்டாட்டம்? தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கும் தந்தி நேயர்களுக்கும் வணக்கம். இது சின்ன விஷயமா இல்லையா? தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ தலையே போக போகுது. ஏன்னா பேஸ்மட்டத்தை ஆட்டியிருக்காரு ஜட்ஜு. பொதுச் செயலாளருக்கு தான் இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு கூப்பாடு, இவ்வளவு திருத்தம், இவ்வளவு சட்ட போராட்டம், இத்தனையும் மீறி செயற்குழுவை கூட்டிட்டேன், பொதுக்குழுவை கூட்டிட்டேன், எல்லாத்தையும் எனக்கு சாதகமாக மாற்றிட்டேன்னு சொன்ன பழனிசாமி இன்றைக்கி பொதுச் செயலாளருங்கிற பேரில் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, பதில் மனு தாக்கல் பண்ணார். 2 பெட்டிஷனையும் எடுத்து பார்த்த ஜட்ஜு, இந்த சைடு ஒருங்கிணைப்பாளர் இருக்குது, இந்த சைடு இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இருக்கணும், பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் இப்படி தானே இருக்கணும், இவர் பொதுச் செயலாளர்னே வந்தார். வழக்கு என்ன, பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா, பொதுக்குழு கூட்டப்பட்டது செல்லுமா செல்லாதாங்கிறத மூல வழக்கு. அதுக்கு தான் இன்றைக்கு விசாரணை. தீர்ப்பே சொல்லுவதற்கு முன்னாடி நான் என்ன கேட்கிறேன், நீங்க கரெக்டா இப்ப சொல்லி குறிப்பிட்டீங்க, பதில் மனுவை தாக்கல் செய்யும் போது அங்க பொதுச் செயலாளர்னு போடலாமா கூடாதா அப்படிங்கறத விஷயமே தவிர கேஸ்ல தீர்ப்பு வரல. நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டாலும் பொதுச் செயலாளர்னு போட்டாலும் அவர் வைக்க போற வாதங்கள் அதேதான், நீங்க வைக்க போற வாதங்கள் இதேதான். அந்த வாதங்கள்லாம் கேட்டு முடிச்ச பிறகு சொல்ல போறாங்க பாத்தீங்களா, அதுதான் தீர்ப்பு. இப்போ ஒரு டவுட் கேட்டதை வச்சுட்டு தீர்ப்பே வந்த மாதிரி சொல்றீங்க. டவுட் என்ன டவுட்? அந்த பொதுச் செயலாளரா இருக்காரா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு தான் நீதிமன்றம் போயிருக்கோம். பொதுச் செயலாளருங்கிறத நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா வழக்கே இல்லையே, வழக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பொதுச் செயலாளர் அக்செப்ட் பண்ணிச்சா முடிஞ்சு போச்சு. இது போக ஜட்ஜு என்ன பண்ணார், அந்த ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க, இல்லை வழக்கறிஞர்கள்லாம் அவங்க தரப்பு வழக்கறிஞர்லாம் நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்தாங்க, பழைய கோர்ட் ஆர்டர்லாம் காட்டினாங்கன்னா அப்போ சொல்லும் போது பழைய உத்தரவுகளை சுட்டி காட்டும் போது அதையும் ஆகப்படுத்தியிருக்கார். எப்படி இதுவரைக்கும் நடந்த கேஸுகள் எல்லாமே இந்த கேஸ் மூல வழக்கு நடக்கலை, மூல வழக்கில் இருந்த இடையீட்டு மனு மூலம் பெறப்பட்ட இடைக்கால தீர்ப்பு தான் இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாகட்டும் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாகட்டும் எந்த தீர்ப்பும் வந்த தீர்ப்பு அத்தனையும் இடையீட்டு மனுவால் பெறப்பட்ட இடைக்கால ஒரு நிவாரணம். அது பழனிசாமிக்கு சாதகமா போயிருச்சு. இதுதான் ஒரிஜினல் கேஸ். இங்கதான் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு. எப்படி நான் பொதுச் செயலாளர் அவரே சுட்டிக்கிட்டாரு. அப்பதான் சத்தம் போட்டாரு, பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் சத்தம் போட்டாரு, நீங்க யாரு முடிவு பண்றதுக்கு, ஜட்ஜு நான் உட்காந்துருக்கேன், விசாரணை நான் இருக்கிறேன், நான் முடிவு பண்ண நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க, தீர்ப்பு எழுதிட்டு விசாரணைக்கு வருவீங்களா, நோ தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முடுக்கி விட்டு, அதுலயும் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு, மன்னிப்பு நீங்க கேட்குறீங்களா பழனிசாமி தரப்புல இருந்து கேட்குறீங்களா, வழக்கறிஞர் மன்னிப்பை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பழனிசாமி தரப்பையே மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லி கேட்க வச்சு ஒரு குட்டி அனுப்பிச்சிருக்கிறார்.
அதனால பழனிசாமி நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், பதவி இல்லாத பழனிசாமி தான் அதிமுகவில். பொதுச் செயலாளருங்கிறது போலி பொதுச் செயலாளர், ஒரிஜினல் பொதுச் செயலாளர் கிடையாது. செயற்குழு பொதுக்குழுங்கிறது பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளரின் கையெழுத்து போட்டு கூட்டப்பட்டதும் தவறான கூட்டம் தான், அதுவும் செல்லாது அப்படிங்கிறது மூல வழக்கில் முடிவு செய்யப்படும். இன்னொன்று இந்த வழக்கில் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் சுற்றி பழனிசாமி தனக்கு தீர்ப்பை சாதகமாக வாங்குவதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தினாரோ அப்படியெல்லாம் போராட்டத்துக்கெல்லாம் போய் நாங்களும் சட்ட போராட்டம் நடத்தி எங்க பக்கம் முழுமையான கரெக்ட் பண்ண வேண்டிய ஆளுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார், எங்கெங்க எங்களுக்கு ரெக்கார்டுகள் மிஸ்டேக் இருந்துச்சோ, எங்கெங்க பேப்பர்ஸ் பெண்டிங் இருந்துச்சோ, எங்கெங்க முக்கியமான பேப்பர் எங்கெங்கெல்லாம் பெண்டிங் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ கொடுத்து சரி பண்ண வேண்டியதுல போன டைம் வீக் பண்ணிட்டோம்ல. சரி கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல, பொதுச் செயலாளர் செல்லுமா செல்லாதாங்கிறது தான் கேஸு, அந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதாங்கிறது தான் கேஸு. அங்க போய் நான் தான் பொதுச் செயலாளர் நீங்க பதில் மனு போடும்போது கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இது இந்த செய்யற தவறு எவ்வளவு பெரிய ஒரு கேள்வியை இப்போ உண்டாக்கி இருக்கு. அசோகா மேடம், தெளிவான ஒரு விஷயம் என்ன, நீதிமன்றத்தில் உண்மையிலே மன்னிப்பு கேட்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மையா தெளிவுபடுத்துங்க. பொய்யான செய்தி. அதே மாதிரி குட்டி வச்சாலும் பொய்யான செய்தி. அதாவது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் முழுமையான தவறான விஷயங்கள் இங்க வெளியிடறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை. நீங்க சொன்னீங்க 3 விஷயத்துக்காக வழக்கு போட்டாங்க. முதல்ல அதிமுக பொதுக்குழு இருவராலும் சேர்ந்து கூட்டப்பட்டது. அந்த இருவராலும் சேர்ந்து கூட்டிய பொதுக்குழுவிலே கூட்டக்கூடாது என்று திரு பன்னீர்செல்வம் சொன்னார். இப்ப நீதிமன்றத்துக்கு போனாரு, பொதுக்குழு கூட்டலாம்னு சொன்னாங்க. அப்போ கூட்டிய பிறகு அது செல்லாதுன்னு சொல்லி வழக்கு போட்டார். அதற்கு பிறகு தீர்மானம் செல்லாதுன்னு சொன்னார். தீர்மானம்னா அது உள்ளடைய என்ன விஷயம், பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு விடுவிக்கப்பட்டது, அதான் அர்த்தம் வருது, எல்லாம் வருது. அப்ப இப்ப இந்த 3 தான் விசாரணைக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும், தனி நீதிபதி, நீங்க டிவிஷன் பெஞ்சு, அப்புறம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் படிப்படியா போச்சு, தேர்தல் கமிஷன் வரைக்கும் போனாங்க. இப்போ இன்றைக்கு நடந்த என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த வழக்கை முதன்முறையாக தொடுத்தது யாருன்னு நீதிமன்றத்துக்கு சென்றது யார்? திரு பன்னீர்செல்வம் அவருடைய தரப்பு. அவர் சென்று என்ன சொன்னார்? தன்னை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அழைத்துக் கொண்டு தன்னை மனுதாரர், எதிர் மனுதாரர் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்றுதான் அவர் மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனு அப்படிதான் வழக்கில் போயிட்டு இருக்குது. அப்போ போயிட்டு இருக்கும் போது மூல வழக்குறது என்னங்க? மூல வழக்குறது 2026 வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி திரு பன்னீர்செல்வம் சொல்றாரு. அப்போ அதை அப்படி ஏதிட்டீங்கன்னா அப்ப இந்த பொதுச் செயலாளர் இடைப்பட்ட எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் பொய்யா இருக்கீங்களா? அப்போ என்னன்னா இப்ப முதல்ல அளிக்கப்பட்ட மனுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பரிசா கொடுத்துட்டே வர்றாங்க. இடையில் நடந்தது என்னன்னா பொதுச் செயலாளர் தேர்தல் நடந்தது, இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்தல் நடந்தது, எலெக்ஷன் எல்லா நிகழ்ச்சியும் முடிந்த பிறகு இப்ப நடப்பு என்ன இருக்குதோ அதை குறிப்பிட்டு அதிமுக தரப்புல மனு தாக்கல் பண்றாங்க. அப்படிங்கிற போது அவங்க சைடுல எழுப்புறது என்னன்னா இதுதான மூல வழக்கு, இதுல தானே ஃபைனலா டிசைட் ஆக போகுது. நீங்க திருப்பி இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது என்ன சொல்றீங்கன்னா நாங்க உச்ச நீதிமன்றத்திலே வாங்கிட்டோம், இது வாங்கிட்டோன்றீங்க. பட் இங்க இந்த ஜட்ஜ் ஃபைனலா முடிவு பண்ண போறது தானே பொதுக்குழு செல்லுமா செல்லாதான் தெரிய போகுது. மேடம், அதாவது இப்ப நான் ஒரு தாசில்தார், நீ என் மேல வழக்கு போடுறீங்க. இப்ப தாசில்தார் இருக்கும்போது நீங்க போட்ட வழக்கு நான் கலெக்டர் ஆயிடுறேன். கலெக்டர் முன்னாடி கலெக்டர் குறிப்பிட்ட சொல்றேன். அப்ப நீங்க இல்ல கலெக்டர் குறிப்பிட்ட தப்புன்னு சொல்ல அர்த்தம் இல்ல. அன்றைக்கு நான் தாசில்தார் இருந்தேன். அதாவது நீங்க தாசில்தாரா இருக்கும் போது எதுக்கோ ஒரு வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் நீங்க கலெக்டர் ஆனீங்கன்னா வேற. நீங்க தாசில்தார் ஆனது செல்லுமா செல்லாதான்றதான் வழக்கு. அந்த வழக்குல எப்படி பார்க்கப்படும்ன்ற கேள்வி இருக்குல்ல, வேற ஏதோ வழக்குனா கரெக்ட். நான் தாசில்தார் தவறுன்னு போட்டாங்க, நான் கரெக்ட் ஆனது சரின்னு சொல்லி தீர்ப்பெல்லாம் வாங்கிக்கிறேன். கரெக்ட் ஆனது எப்படி எல்லாம் சரி என்பதை விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு. இரண்டாவது, அப்ப பொதுச்செயலாளர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா பொதுச்செயலாளர் குறிப்பிடுங்க, அது எப்படி ஆணைங்களை குறிப்பிடுங்க 7ஆம் தேதி அப்படிங்கறத இன்னைக்கு விஷயம் இல்லையே. இது பொதுச்செயலாளர் பயன்படுத்தக்கூடாது அல்லது மன்னிப்பு கேட்க சொன்னார் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் எங்கேயுமே கிடையாது. அதாவது இந்த பொதுச் செயலாளர் வரை எப்படி வந்தீங்க அப்படிங்கறத ஆவணமாக மனுவில குறிப்பிட வேண்டும். அதுதான் இன்னைக்கு விஷயம். இதை தாண்டி ஊடகங்கள்ல மற்ற பேட்டியில சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே போய் நம்முடைய அதிமுக வழக்கறிஞர் 7ஆம் தேதி நீங்க போட போறதுல பொதுச் செயலாளருக்கான விளக்கத்தை தான் கொடுக்க போறீங்களே தவிர மாத்த போறது இல்லை. அது மட்டுமல்ல, அதாவது கடந்த மனுவில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மனுதாரர், எதிர் மனுதாரர் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்ததை இப்பொழுது வெறும் ஓ பன்னீர்செல்வம் மனுதாரர், எதிர் மனுதாரர் அதிமுக பொதுச் செயலாளர் என்று ஆகிறார். அவ்வளவுதான் விஷயங்க.
இதை வந்து மாத்தி 7ஆம் தேதி ஃபைல் பண்ண போறோம். அவ்வளவுதான். மாத்தி ஃபைல் பண்றாங்க. மாத்தி ஃபைல் பண்ணாங்கன்றது தப்பு, வேற ஒண்ணு. அவ்வளவுதான். மாத்தி ஃபைல் பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. வழக்குல வந்த விஷயமோ குறிப்பிட்ட விஷயமோ நடந்த விஷயம் எதுலயும் மாற்றம் இல்ல. அந்த ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் சொல்லிங்கன்னா எங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள சுலபமா இருக்கும் அப்படிங்கிற வாசகத்தை நீதிபதியே சொன்னார். நீங்க திடீர்னு பொதுச்செயலர் மாத்தும் போது அது புரிந்து கொள்ள சிரமமா இருக்குது. இப்போ அவர் இணையறிவிப்பாளர் அவர் சொல்றாரு, அப்ப இவர் பொதுச்செயலர் சொல்றாரு புரிந்து கொள்ள சிரமமா இருக்குது. இந்த பொதுச்செயலர் வாசகம் எப்படி வந்தது அப்படிங்கறத விளக்கணும். ஒரே நிமிஷம், மணிகண்டன் சொல்ற மாதிரி புரிந்து கொள்ள சிரமம், ஜட்ஜுக்கு புரிந்து கொள்ள சிரமமா இருக்கும். நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்றதுக்கு நீ யாரு? வழக்கு இருக்கு. பட் அப்படி அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே ஜட்ஜு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே முடிவு இவர் யாரு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? முடியல. ஆவணத்தில் வந்து மாற்றம் செய்யலங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் இல்ல. வர திரு புகழேந்தி, இது ஒரு டாக்குமெண்டேஷன் எரர். இதை வச்சுட்டு நீங்க வந்து கேஸே ஜெயிச்சிட்ட மாதிரி சொல்றீங்களா? எல்லாம் நியாயமா? அவங்க 7ஆம் தேதியும் போய் இப்ப இணை ஒருங்கிணைப்பாளர்னு மாத்தி ஃபைல் பண்ண போறது இல்ல, பொதுச் செயலாளர்ங்கிறத விளக்கம் கொடுத்து ஃபைல் பண்ண போறாங்க. எந்த மாற்றமும் இல்லையே. குட் ஈவினிங் டு தந்தி டிவி. எனக்கு பல காலமாக இந்த தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 18/4/2018 அஜய்குமார் வர்மா அப்ப கொடுத்த அந்த நோட்டிபிகேஷனை நான் டிவியில கொடுத்து பல முறை பேசும்போது கோச்சிக்காதீங்க, இங்க நம்ம தந்தி டிவி இல்ல, சில டிவியில நெறியாளர்கள் ஒத்துக்கவே இல்லை, இல்ல எல்லாமே ஒரு கைக்கு போயிடுச்சு, பொதுச்செயலாளர் கைக்கு போயிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் செக்ரட்டரி லகரி எழுதின லெட்டர்லாம் நான் வந்து அடிக்கடி ரிலீஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாமே வந்து அந்த இதுதான் முடிவு பண்ணணும், சிவில் சூட் எங்க பெண்டிங் இருக்கோ முடிவு பண்ணணும்னு. அல்ல தினேஷ் மகேஸ்வரி சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் எடுக்கிறப்போ பொதுக்குழு செல்லுன்னு சொன்னார். நான் உண்மையை சொல்றேன். ஆனா பொதுக்குழு செல்லுன்னு சொன்ன தினேஷ் மகேஸ்வரி ஜஸ்டிஸ் இது ரெசல்யூஷனை முன்னாடி கொண்டு வரல. ஆகவே அந்த ரெசல்யூஷன் சம்பந்தமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, கன்சிடரேஷன் ஆஃப் த பெண்டிங் சிவில் சூட் regarding these appeals and the said suits shall be proceeded with on their own merits and in accordance with the law சொன்னார். அங்க போய் பெண்டிங் சிவில் சூட்ல பாத்துக்கோங்கன்னு சொன்னார். இங்க இது எக்ஸ்பல்ஷன் கேஸ். உங்களுக்கு நீட்டா சொல்றேன் என்னன்னா, காஸ்ட் டைட்டில்ல அதுல வந்து அவரை வந்து இது போட்டாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர்னு டெப்டி கோஆர்டினேட்டர் அப்படின்னு போட்டார். அதுக்கு பின்னாடி அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்பொழுது அசோகா நீட்டா கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரின்னு போடுறாங்க. இது டெக்னிக்கல். அது வந்து அந்த காஸ்ட் டைட்டில்ல முதல்ல வேற மாதிரி இருக்கு, அமெண்ட் தி காஸ்ட் டைட்டில்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. அவ்வளவுதான். அந்த காஸ்ட் டைட்டில்ல ஜஸ்ட் ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் பண்ணி மாத்தி கரெக்ட்டா போடணும். அதுக்கு நீதிபதி கேள்வி கேட்டார், அவர் வந்து பொதுச் செயலாளரே இல்லை என்று சொன்னார் அப்படின்னா எப்படி அது? இல்ல நீ அவர் என்ன சொல்றாரு ஜட்ஜி, கேஸே அதுதான், ஜஸ்டிஸ் சொல்றது கேஸே அதுதான். they are challenging the expulsion பண்ணது expelled from the party, it is correct or not, general secretary have the power அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லையே அவர் டெப்டி கோஆர்டினேட்டர் நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி தகராறு நடக்குது. ஆகவே ஜட்ஜ் என்ன பண்றாரு, முக்கியமான சாராம்சமே அதுதான். அங்க ஒண்ண போட்டுட்டு இங்க வந்து நீங்க ஜெனரல் செக்ரட்டரின்னு போடுறத எப்படி சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். क्वेश्चन என்னன்னா, இந்த ஒரு சின்ன காஸ்ட் டைட்டில்ல மாத்திர விஷயம் வந்து தீர்ப்பை மாத்துமா, பாதிக்குமா அப்படிங்கறது. இது வந்து ஃபைனல் தீர்ப்பை இது பாதிக்குமாங்கிறது கேள்வி. இல்ல ஐ கம் டு தி பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப வர உங்களுக்கு மெத்தட் ஆஃப் தி கோர்ட், தி டெக்னிக்கல் எரர் ஒரு சைடு. ஆனா நீங்க மாத்தி போட்டது தப்புன்றத யூசுவலாவே கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா சில தவறுகள் நடக்கும்போது மை லார்ட்ஷிப் ஐ டேக் அப்பாலஜி, சாரி தப்பா நடந்துருச்சு நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்களா அமெண்ட்மெண்ட், அதாவது அமெண்ட்மெண்ட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பெட்டிஷன் போடுறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதிபதி ஒத்துக்கணும், நீதிபதி அக்செப்ட் பண்ணும், நீதிபதி இத நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அமெண்ட்மென்ட் இப்போ 7ஆம் தேதி போடுற அமெண்ட்மென்ட்டை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கறீங்க. எஸ், அது அவர்தான் முடியும். தட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் பவர், ஜட்ஜோட பவர், அவர்தான் அதை முடிவு பண்ணணும். இருக்கட்டும், நான் திருப்பி மூல கேள்விக்கே வரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன உதாரணத்துக்கு வருவோம். தாசில்தார் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு அவர் மேல கேஸ் இருக்கு. அந்த கேஸ் நம்ம ஊர்ல வழக்கம் போல 15 வருஷம் நடக்குது. அதுக்குள்ள அவர் கலெக்டர் ஆயிட்டாரு. இப்போ அவர் பதில் மனு போடும்போது கலெக்டர்னு போடணுமா தாசில்தார்னு போடணுமான்றதுதான் இப்ப நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிற விஷயம். சாரி மன்னிக்கிறேன்,
அடிப்படை கேள்வியே தப்பு. லஞ்சம் வாங்கியிருந்தா சஸ்பெண்ட் வைப்பாரு. சஸ்பெண்ட் ஆன பின்னாடி ஒரு கலெக்ட் ஆகுறதுல வாய்ப்பே கிடையாது. சரி, ரைட். இல்ல சார், இல்ல இப்ப சஸ்பெண்ட் உங்க வாதத்தின்படி அவர் சஸ்பெண்ட் ஆயிட்டார்னா சஸ்பெண்ட் ஆனவரை தாசில்தார்னு போட்டுக்கணுமா போட்டுக்க கூடாதா? அதுதான் இங்க क्वेश्चनே தவிர. ஆனா நான் என்ன கேக்குறேன், அவர் தாசில்தார்னு போட்டுக்கொண்டாலும் கலெக்டர்னு போட்டுக்கொண்டாலும் சஸ்பெண்ட்னு போட்டுக்கொண்டாலும் கேஸ் என்னன்னா லஞ்சம் வாங்கினாரா இல்லையான்ற தீர்ப்பு தான். அவர் பேருக்கு பின்னாடி நீங்க எந்த டெசிக்னேஷன் போட்டாலும் கேஸ் பாதிக்க போறது இல்ல. கண்ணன் தெரிந்தோ தெரியாமலோ மாப்பிள்ளாதுன்னு கேட்ட ஒரு கேள்வியில பெரிய அது பெருசாவே நீங்க எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எது மூல காரணமோ அதை வைத்து போடப்பட்ட வழக்கில் உங்களை நீங்களே பொதுச் செயலாளர்னு சொல்லிட்ட பின்னாடி அப்புறம் என்ன கேஸ் இருக்கு? There is a case pending before this honorable high court. எங்க இருக்கு கேஸ்? உங்களை நீங்களே பொதுச் செயலாளர் சொல்றது என்கிட்ட வந்தீங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, எக்ஸ்பெல் பண்ணீங்க, எக்ஸ்பெல்ட் ஓவர் அப்படின்றது தானே முடிவு. அதுதானே இப்ப சேலஞ்சா போகுது. சோ தட் இஸ் நோ மிஸ்டேக் தான். அதுக்கு யூசுவலா மன்னிப்பு கேட்கறது வக்கீலுடைய வாதத்தன்மையும் அவங்க நைஸா கேட்டுக்குவாங்க. சாரி மை லார்ட்ஷிப், தப்பாயிடுச்சுங்க, allow me to rectify this அதுன்னு கேட்பாங்க. இது நடக்கிற ஒண்ணுதான். ஆனா இதுல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, still I am challenging the election commission still pending before the election commission, not a decided. அது மூல வழக்கு வர வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் இவர்தான் பொதுச் செயலாளர். இந்த சிவில் சூட்ல வர தீர்ப்பை பொறுத்து தான் எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கணும் அப்படிங்கறீங்க. 100% that is the order in my hand. பட் அதுக்கிடையில ஒரு எலெக்ஷனை சந்திச்சிட்டாங்களே சார், EPS பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு இந்த எலெக்ஷனை ரெட்டையில கொடுத்துட்டாங்களே. அத நான் உண்மையை பேசிதான் ஆகணும். ஒரு 10 இடத்துல கேண்டிடேட்டை போட்டு A ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி அதிமுக சார்பா ஒருங்கிணைப்பாளர்னு நான் தேர்தல் கமிஷன்ல இருக்கேன், எனக்கு கொடுத்தாகணும் ரெட்டையிலேன்னு அவர் கேட்டு இருந்தாருன்னா ரெட்டையிலேயே முடக்கப்பட்டிருக்கும். அது அவர் செய்யல. ஐ எம் டெல்லிங் தி ட்ரூத். அது அவர் செய்யல. அதுக்கு அதனுடைய காரணங்கள் அவரை தான் கேட்கணும். அது வந்து நம்ம அதை நான் பேச விரும்பல இப்போ. பட் தட் இஸ் தி ட்ரூத். எஸ், அது டிஸ்பியூட் ஆகாம போயிடுச்சு. ஆனா இந்த கேஸ் டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு. நீங்க சொல்றது உண்மைனா அவர் குறைஞ்சபட்ச ராமநாதபுரத்துல கேட்டிருக்கணுமே, கேட்கலையே. இல்ல அதாவது பாருங்க, இல்ல அவரு இப்ப இண்டிபெண்டன்டா போயிட்டாருங்க. போன பின்னாடி எப்படி கேட்டீங்க? See, that is he claimed that 2 leaves வேணும்னு கிளைம் பண்றத அவர் வந்து உரிமை மீட்பு குழு சார்பா கேட்டாரு. அவங்க டிசைட் பண்ண, நான் டெல்லியில தான் இருந்தேன், ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கினேன், கன்சிடரேஷன் இந்த பெட்டிஷனை புகழேந்தி பெட்டிஷனை கன்சிடரேஷன் நம்ம பிரேக்கிங் எல்லாம் போன நடந்தது. ஆனா நீட்டா என்ன நடந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 இடத்துல அண்ணன் OPS கேண்டிடேட் போட்டிருந்தா ரெட்டையிலே முடக்கப்பட்டிருக்கும். அதுல டிசிஷன் எடுக்கவே முடியாது. ஆனா அதுக்கு நாம போடல, அவங்க எடுத்துட்டாங்க. Still that is pending before the election commission of India. அது உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். இத்தனை நாள் நான் சொன்னது உண்மை, இன்று நான் சொல்வது உண்மை. கேப்போம். திரு பொன் வில்சன் இப்ப கூட ரெட்டையில முடங்கிறதுக்கான பிரச்சனை இருக்குங்கிறாரே, இதுல இருந்து வரும்போது பார்த்தா OPS கண்டெஸ்ட் பண்ணாம விட்டதனால கிடைச்சது ரெட்டையில அப்படிங்கிறார். கோச் இல்ல இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டினது வந்து கூட்டக்கூடாதுன்ற ஒரு மனு, அப்புறம் பொதுக்குழு கூட்டியது தவறு அப்படின்ற ஒரு மனு, அப்புறம் வந்து பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அப்படின்றது, அப்புறம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்ற மனு. இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் ஜட்ஜி முன்னாடி போட்டு, அப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு போட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு, எல்லா இடத்துலையும் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிறகு தேர்தல் கமிஷனும் அதை ஏற்றுக்குச்சு. ஒரு வழக்கில் வந்து இப்போ மூல வழக்கு அப்படியே இருக்குது. இந்த மூல வழக்கில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க மேலே கண்டிஷன். ஆனால் வந்து எந்த வழக்கிலையும் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்கல. டே டு டே ப்ரொசீடிங்ஸுக்கு ஒரு கட்சிக்கு இன்ட்ரீம் ஸ்டே எந்த வழக்கிலையும் கொடுக்கல. இந்த மூல வழக்கோட தீர்ப்பு, இந்த மூல வழக்கோட முடிவு தானே இறுதியானது, அதை ஏத்துக்கிறீங்கல்ல? நிச்சயமா. ஆனா இந்த மூல வழக்கோட முடிவு இறுதியானது அப்படின்றதுக்கு OPSஓ EPSஓ திருப்பி அப்பீலுக்கு போக மாட்டாங்களா? அதனால இந்த மூல வழக்கின் தீர்ப்பும் இறுதியானதான்றதும் நம்ம சொல்ல முடியாது. சரி. அதனால் நம்ம இந்திய ஜனநாயக முறையில் வந்து எவ்வளோ காலம் வேணாலும் வழக்குகள் போட்டுக்கொண்டே போகலாம் அப்படின்றது ஒன்று. ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது A ஃபார்ம் B ஃபார்மில் சைன் போடுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அதுதான் முக்கியம். அதனால் அது இன்றைக்கு வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக அதுகிட்ட தான் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அது இன்னொரு பக்கம் சொன்ன இந்த வழக்கில் இன்றைக்கு வழக்கு வந்த பொழுது
நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூல வழக்கில் ஒருங்கிணைப்பாளர் அவர் கிளைம் பண்றாரு, ரெஸ்பாண்டன்ட் நம்ம இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்குது. இப்போ பதில் மனு தாக்கல் பண்ணும்போது அந்த பதில் மனுவில் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்குது. அதைத்தான் நீதிபதி கேள்வியா கேட்கிறாரு. அது கேள்வி தவறு கிடையாது, அந்த இஷ்யூ இருக்குது. இருந்தா அது கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா என்ன நிலைமையில இருக்குதோ அதே நிலைமையில தான் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்ல வந்து the cause of the title should be same அப்படின்றது தான் எல்லா வழக்கிலும் இருக்குது. அது பேசிக் அதுதான். ஆனால் இந்த திருத்தம் கொண்டு வரலாமா அப்படின்னா அதற்கு இவங்க வக்கீல் பேசுறாரு, the circumstances have been changed now அப்படின்னு சொல்லிட்டு, எதற்காகனா இப்போ நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பேசணும்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிரும் அப்படின்றது சொல்லிட்டு இதற்குரிய ரீசன்களை நாங்கள் சொல்லறோம்னு சொல்லிட்டு பிப்ரவரி 23 2023 போன வருஷத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கோட தீர்ப்பில் வந்து 34வது பக்கத்தில் கோஆர்டினேட்டர் அண்டு கோஆர்டினேட்டர் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது வந்து இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த ரியாலிட்டி அப்படின்னு ஜட்ஜி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த ரியாலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால தேர்தல் கமிஷனும் எங்களுக்கு கொடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொன்ன பிறகு இன்னொன்று என்னன்னா, இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் ஆர்டிகல் 226 there is a provision in article 226. அதுல என்ன சொல்லுதுன்னா, amendment of caste titles ஹைகோர்ட்ல இது போல அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு வழிவகை இருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கறாங்க. இல்ல அமெண்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் டைட்டில் பண்ண முடியுமா முடியாதான்றது கேள்வி இல்ல இப்போ, அது வேற. ஆனா இவங்க கேக்குறது என்னன்னா, வழக்கே என்ன பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்றதான் வழக்கே. அப்போ அங்க வந்து நீங்க பொதுச் செயலாளரா இல்லையான்னு எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற क्वेश्चन வரும்போது இதுல தீர்ப்பு எப்படி வேணா வரலாங்கிற ஒரு சென்ஸ் வருது. நீங்க பொதுச் செயலாளர்னு ஆஹா ஓகேன்னு முதல் இன்ஸ்டன்ஸ்லயே கோர்ட் ஏத்துக்கல அப்படிங்கறதா அவங்களோட பார்வை. இல்ல தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம், அதுல நான் குறையே சொல்ல. தீர்ப்பு வந்து போச்சா இல்லன்னு வரலாம், இல்லனா ரெட்டைலை அவங்களுக்கு கொடுத்தது தவறுன்னு வரலாம், ஆனா சரின்னு வரலாம் இல்லையா? அதனால அவங்க சொல்ற வாதமே என்னன்னா, இவ்வளவு நாள் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் எல்லாம் சென்று வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமே எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ இந்த சிவில் சூட்ல மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க இல்ல எதுக்கு இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இன்றைக்கு கட்சி யார்கிட்ட இருக்குது, இன்றைக்கு கரை வேட்டி யார் கட்டக்கூடாது, இன்றைக்கு அந்த பேரை யார் பயன்படுத்தக்கூடாது, இன்றைக்கு அந்த கொடி சின்னத்தை யார் பயன்படுத்தக்கூடாது, அதுதானே யூ ஆர் பாசிங் த பிரிட்ஜ் இல்லையா, அதுதானே முக்கியம். அதனால இதுக்கு அவங்க உதாரணம் சொன்னது வந்து பரத்லால் மீனா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அந்த வழக்குல இருக்குது. இன்னொன்னு, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? இப்போ வந்து என்ன சொன்னா, அவங்க பொதுச் செயலாளர் தான் போட போறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க வர 7ஆம் தேதி. அதுல என்னன்னா ஆர்டிகல் 226 ஒரே ஒன்று சொல்லிடுறேன். ஆர்டிகல் 226 பிரகாரம் the caste title amendment is a common request in the Indian judiciary. It is important to accurately identify the parties involved in the case and if any mistake or omission are made, அதாவது the court generally allows amendment to ensure proper representation and clarity in legal documents. அதனால கோர்ட் வந்து ஜெனரலா இந்த மாதிரி வந்து அது லெஜிட்டிமேட்டா இருந்தா அலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு 7ஆம் தேதி பொதுச் செயலாளர்னு அலோ பண்ணிட்டுச்சுன்னா இவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்களா? ஆமா கோர்ட்டே ஏத்துக்குச்சுன்னு. அப்படி கிடையாது. அதே வந்து இணை செயலாளர் அவர் போட்டாலும் ஆஹா அவர் தோத்துட்டாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடாது. நம்ம அதுதான் சொல்ல வரேன். அவர் பொதுச் செயலாளர் போட்டதாலே கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, இப்ப கார்த்திகேயன் ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உடனே அவங்க ஏத்துக்கிட்டாருன்னு ஆயிடும். கிடையாது. திரு கண்ணன் அவர் ஒரு வில்சன் ஒரு கேள்வி கேட்டாரு. இது அவர் பொதுச் செயலாளர்னு இன்னைக்கு கேள்வி எழுப்புனதுனால நீங்க இதை இவ்வளவு பெருசா கேக்குறீங்க. அது அப்படியே அவங்க ஆன் ரெக்கார்ட் ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், வழக்கு முடிஞ்சிருச்சு, பொதுச் செயலாளர் நீதிமன்றம் ஏத்துக்குச்சு அப்படி சொல்லிருப்பீங்களா? ஆன் ரெக்கார்ட் ஏத்துக்க முடியாது, எந்த நீதிமன்றமும் ஏத்துக்காது. ஏன்னா இவங்க சொல்றாங்க இது ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் கொண்டால் இத இப்ப 7ஆம் தேதி ஏத்துக்கிட்டாங்க, அப்ப வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கலாமா? 7ஆம் தேதி ஒரு வாய்ப்புகளை தான் பேசுறேன் நான். அது ஏத்துக்கிட மாட்டாங்க. இந்த இவங்க வந்து ஏன்னா அவங்க பாயிண்ட் என்னன்னா, அந்த பேப்பர்ல என்ன குறிப்பிட்டிருக்குங்கிறது வந்து பிரச்சனை இல்ல அப்படிங்கறத, அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் தீர்ப்பு தான் முக்கியம். கரெக்ட். இது என்னன்னா, ஒருத்தர் எஸ்ஐயா ஜாயின் பண்றாரு போஸ்டிங்ல, ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்ல சர்டிஃபிகேட் மிஸ்டேக் பண்ணியோ இல்லை தனக்கு சாதகமான சர்டிஃபிகேட்டை தயார் பண்ணி எஸ்ஐயை ஜாயின் பண்ணி அவர் பதவி உயர்லாம் பெற்று ஐஜி லெவலுக்கு வந்துடுறாரு.
ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கோ ரிட்டையர்ட் ஆகிற முத நாளத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த டெக்னிக்கல் மிஸ்டேக் என்ன, நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி. அன்னைக்கு இப்ப நான் என்ன சஸ்பெண்ட் மாத்திரம் கேக்குறேன், இல்ல, அவர் பதில் மனு போடும்போது ஐஜின்னு போடணுமா எஸ்ஐன்னு போடணுமா? இல்ல அவர் ஐஜின்னு போடலாம், எஸ்ஐன்னு போடலாம். இருங்க அவ்வளவுதான் விஷயம். இருங்க அப்ப வந்து என்ன வரும்னா, இப்ப பிரச்சனை வந்து ஐஜியா போட்டதா எஸ்ஐயா போட்டதாங்கிற பிரச்சனை அதுதான் இல்ல. இன்னைக்கு நீ பிரச்சனை. எப்படி இந்த இடத்துக்கு வந்த, அது வந்து கேஸ் நடக்கும்போது தெரிய போகுது. ஆனா இன்னைக்கு இப்ப அவர் ஐஜின்னு போட்டு உங்க கணக்குல ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாரு. அப்ப அவருக்கு சாதகமா வருதா தீர்ப்பு, இல்ல அவர் எஸ்ஐ ஆனதே தப்புன்னு வருதாங்கிறது வழக்கு நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு அவர் பேப்பர்ல ஐஜின்னு பேர் போட்டுக்கிட்டா என்ன, எஸ்ஐன்னு பேர் போட்டுக்கிட்டா என்ன? வழக்கு வந்து எஸ்சியா இருக்கும்போது என்ன பண்ணனே வழக்கு விசாரிப்பு வருவாங்க. ஐஜியா இருக்கும்போது என்ன பண்ணனுங்கிறது இல்ல, எஸ்சியா இருக்கும்போது நீ ஜாயின் பண்ணும்போது என்ன தவறு பண்ணனு. அது மாதிரி பொதுச் செயலாளருக்கு முன்னாடி இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது நீ என்ன பண்ணிருக்கங்கிறத பிரச்சனை. இவர் பொதுச் செயலாளர் வந்துட்டதுங்கிறது கேஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனாலதான் ஜட்ஜு சுட்டி காட்டுறாரு, நீ இப்படி பயன்படுத்தக்கூடாது, இது கேஸுக்கு சம்பந்தம் இல்லாம போஸ்டிங். நீ பொதுச் செயலாளர் போட்டுக்கோ, ஒருங்கிணைப்பாளர் போட்டுக்கோ, என்ன ஒட்டுமொத்த அதிமுக நான் ஒருத்தன், இது வந்து கேஸுக்கும் போடுற விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதை நான் இப்படி ஆயிட்டேன்னு கோர்ட்டுக்கு போய் சொல்லி கோர்ட்டுக்கு ஒன்றையும் குத்தக்கூடாது. அதிமுக விதியை அபகரிக்கலாம், ஆனால் இந்தியன் கோர்ட் விதியை அபகரிக்க முடியாது. அதுக்கு எந்த ஜட்ஜும் அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக விதியை தொண்டர்களை நிர்வாகிகளை வான்னு கூப்பிட்டு அபகரிச்சுக்கலாம், ஏமாத்தலாம். ஜட்ஜை நீதியை நீதிபதிகளை இந்திய அரசியல் அமைப்பை பழனிசாமி திருத்தவும் முடியாது, அபகரிக்க முடியாது. அங்கே போய் நான் பொதுச் செயலாளர்னு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் சொல்லுவார்? இது வழக்குக்கு பிஃபோராக நடக்கிற சம்பவம், பொதுச் செயலாளருக்கு முன்னாடி நடந்த சம்பவம். பொதுச் செயலாளருக்கும் இந்த வழக்குக்கும் பொதுச் செயலாளர் ஆனது தப்புத்தங்கிறத காசு. இது காரணமே நீ ஏற்றுக்கொண்ட பதவி செல்லாது, தீர்மானம் செல்லாதுங்கிறத விஷயம். அப்போ தீர்மானத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது தானே பேசப்படும். தீர்மானத்துக்கு பின்னாடி நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கல்யாணம் செல்லுமா செல்லாங்க வழக்கு. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் புள்ள நிறையா பத்துக்கலாம், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். இல்ல சார், அவங்க கேட்கறது இதே நீதிமன்றங்கள் பல முறை நீங்க கொடியை பயன்படுத்தக்கூடாது, கரைவேட்டி கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, பேரை பயன்படுத்தக்கூடாது, எதுவுமே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அது இதே நீதிமன்றம் தான் சொல்லிச்சு. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு டெசிக்னேஷனை இவர் மாத்தி போட்டாருன்னு சொல்லி ஏதோ பெரிய தீர்ப்பு. இதே நீதிமன்றங்கள் தான் ஒரு புள்ளியும் வச்சுச்சு. என்னன்னு? நாங்கள் சொல்லுகிற எந்த தீர்ப்பும் பிரதான வழக்கை கட்டுப்படுத்தாது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது. பிரதான வழக்கை சுய விருப்பு இல்லாம. அப்போ நீங்க ஒரு சின்ன டெசிக்னேஷன்ல கரெக்ஷன் போட்டதுக்கு நீங்க வந்து கொடி கிடையாது, சின்னம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே. இதே கோர்ட்டு தானே. அதைத்தானே இப்ப பழனிசாமி சொல்லியிருக்கு. நீ பொதுச் செயலாளர் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லியே. பொதுச் செயலாளர் போடலாமா இல்லையான்னு டிஸ்பியூட். அதுக்கு பேர் என்ன வரும்? இல்லன்னு சொல்லல சார். இப்ப 7ஆம் தேதி அவங்க ஃபைல் பண்ண போறாங்க. பொதுச் செயலாளர் இருக்காருன்னா 7ஆம் தேதி பொதுச் செயலாளரா இருக்கிறதுக்கு ஏன் போட்டோம்னு இந்த காரணங்கள் சொல்லி அவங்க ஃபைல் பண்ண போறாங்க. அதை ஏத்துக்குச்சுன்னா முடிஞ்சு. அதை ஏத்துக்கடல நீ காரணம் வந்து ஜட்ஜுக்கு தெரியாதா? பொதுச் செயலாளர் தெரியாதா? அதைத்தான் நீங்க என்னத்தை சொல்லி காரணம் சொல்லி தப்பிச்சாலும் குப்புற விழுந்தாச்சு, மீசையில மண் ஒட்டியாச்சு. நான் ஒட்டலை செய்யலை எங்களுக்கு வந்து அப்படி அதெல்லாம் நடக்காது. சரி, பொதுச் செயலாளரை போட்டால் அக்செப்டும் ஆகாது. ஏன்னா வழக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், அதை தாண்டி இருக்கியா இல்லையாங்கிறது. அப்போ பொதுச் செயலாளருங்கிறது இல்லைங்கிறது தான் இந்த நீதிமன்றத்தின் போக்கு. இந்த தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் பொதுச் செயலாளருங்கிறது போட்டு விசாரணை மேற்கொள்ளாது. அப்போ ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கா இல்லையாங்கிறத வந்து சொல்லணும். இன்னொன்று, இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அது பப்ளிக்காக ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அவர் போடுறதுக்கு பதவி இல்லை. இப்போ பொதுச் செயலாளர் பதவியை வந்து போடக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அவரே போட முடியாது, ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ பதவி இல்லாத பழனிசாமி வேணா மனு போடலாம், கேட்போம் அதிமுக உறுப்பினர்னு சொல்லி. கேட்போம். திரு மணிகண்டன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல அவங்க குறைஞ்சபட்சம் இதுல அவங்களுடைய வாதம் முன்வைக்கிறது என்னன்னா, இவ்வளவு நாள் நீதிமன்றத்துல உங்களுக்கு சேலஞ்சே இல்லாம போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கா இல்லையா, காத்து இன்னைக்கு திசை மாறுது அப்படிங்கிறாரு. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல ஒவ்வொரு படிக்கட்டிலுமே அதிமுக இந்த வழக்கில் வெற்றி பெற்றதே சேலஞ்ச் தான், அது தாண்டி எல்லாம் வரல. நீங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட எல்லா வழக்குமே தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இடைக்கால மனு வழங்கப்பட்ட இடைக்கால தீர்ப்பு மட்டும்தான். அதாவது ஒருங்கிணைப்பாளர்
இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பிரச்சனை வரும்போது உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுச்சு. இப்ப நீங்க ஒருங்கிணைப்பாளர் அழைச்சு கொண்டு பன்னீர்செல்வம் இணைகிறார், இணை ஒருங்கிணைப்பாளர் போயிட்டு இருக்காரு. அப்ப கட்சி என்ன ஆகுங்க? கட்சி அடுத்த நடவடிக்கை என்ன ஆகும்? தேர்தல் வந்தா என்ன பண்றது? கட்சி இயங்குறது எப்படி? உச்சநீதிமன்றம் சொல்லுச்சுங்க. அவங்க வாதமே அதான், தற்காலிகமாக கட்சி இயங்குறதுக்காக உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்களே தவிர இந்த மூல வழக்கு முடிஞ்சாதான் உங்க பதவி நிரந்தரம் அப்படிங்கறது அந்த மாதிரி மேடம் அந்த மாதிரி குறிப்பிடப்படவே இல்லை. ஒவ்வொரு வழக்கிலும் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனல் ஆர்டர் வாங்கும் போதே சப்ஜெக்ட் டு சிவில் சூட் இருக்கா இல்லையா? தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டியிருக்கு. நான் சொல்றது அதல மறுக்கலை மேடம். இணை ஒருங்கிணைப்பா இருந்ததையோ அந்த வழக்கு வந்ததையோ யாரும் மறுக்கல, இருந்தாரு வந்தது எல்லாம் ஓகே. ஆனா ஒவ்வொரு படிக்கட்டிலையும் பாருங்க நீதிமன்றங்கள் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டே வந்தாங்க. இப்ப எங்கேயாவது ஒருங்கிணைப்பாளர் பதவியை செயல்படுத்த அவர் வாய்ப்பு தந்ததுங்களா, தடை கொடுத்தாங்களா? இதுல வரும். அதாவது முறையான சட்ட ரீதியான அனைத்து வகையான ஆவணங்களும் ஆதாரங்களும் எடப்பாடி தரப்பு இருந்து காட்ட இவங்க எல்லா வாய்ப்பும் கொடுத்தாங்க. வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் விளையாடுங்களது அப்படி அல்ல. அதாவது முழு விவரத்தையும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் 2020 அவர் சொல்றீங்களா, அந்த வழக்கு விவரங்களை கீழ் நீதிமன்றம் போய் நீ பாத்துக்கேன்னு சொன்னாங்க ஒழிய மற்றபடி அதிமுக தரப்பில் மிக சரியான வாதங்கள் எடுத்துக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது உண்மைங்க. இப்ப நீங்க எல்லா வழக்கிலும் தோல்வி. கடைசியா பாருங்க அவர் பொன்னிறுசன் சொன்னாரு கட்சி கொடிய பயன்படக்கூடாது, கட்சிக்கார வேசியர் கூட, இது எல்லாமே ஏன் நீதிமன்றம் சொல்லுச்சு? அப்போ எல்லாவற்றிலுமே எங்களுக்கு எந்த முகாந்திரம் இல்லைங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் உறுப்பினராகவே இல்லைங்கிறது உண்மை. அப்ப உறுப்பினராக இல்லாத ஒருவர் அடுத்து வரும்போது பாருங்க, உறுப்பினராக இல்லாத ஒருவர் இந்த வழக்கை என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற நிலவரத்தை நான் ஏத்துக்கிறேன். அவங்களோட ஒரே பாயிண்ட் என்னன்னா இந்த சிவில் சூட்ல தீர்ப்பு மாறி வந்தா நீங்க சொன்ன எல்லாமே தலைகீழா மாறும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. உறுப்பினர் ஆயிடுவாரு, ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவாரு, உங்க பொதுக்குழு செல்லாத இப்படி தீர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க, அதாவது தெளிவான விஷயம். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த ரெண்டு பேரும் யாரோ ஒருவர் விலகி விட்டாலும் அல்லது விலக்கப்பட்டாலும் ரெண்டு பேரும் காலியாயிருங்க. ஏன்னா ஒற்றை ஓட்டில் தேர்வான பதவி இது. ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டு தேர்வான பதவியா அல்ல. திரும்ப சொல்றேன், எல்லாம் மறந்துறாங்க. அதாவது ஆளுக்கு அரசியல் சொல்றாங்க. அது மாதிரி இரண்டு பேரும் தனித்தனியா ஓட்டு போட்டிருந்தா ஒரு பதவி நீடிக்குங்க. ஒரே ஓட்டில் தேர்வாளர்கள் 2 பேர். அப்ப யார் விலகினாலோ அல்லது காலியானாலோ 2 பேரும் போயிருங்க. அப்ப அதனாலதான் அவைத்தலைவரை வைத்துக் கொண்டு பொதுக்குழுவை கூட்டி முறையான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, அதாவது இடைக்கால பொதுச்செயலாளராகி முறையாக தேர்வு வைத்து தேர்வு செய்யப்பட்டு விட்டாருங்க. தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்பட்டாச்சு. இப்ப எல்லாமே முடிந்து இப்ப அடுத்து பன்னீர்செல்வம் போறத நான் முழுமையா இங்க சொல்ல விரும்பல. அதாவது நீதிமன்ற ஆணைக்கு முழுமையாக எல்லோரும் கட்டுப்படுவோம், அவ்வளவுதான். ஆனா அதிமுக தரப்பு என்பது எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவரிடம் இருக்கிற ஆவணங்கள் தான் உண்மையானது. ஏன்னா ஒட்டுமொத்தமா கட்சி, நிர்வாக அமைப்பு, பொதுக்குழு, செயற்குழு, தொண்டர் பலம் எல்லாமே இருக்குது. அப்ப எல்லாமே வைத்திருக்க ஒரு நபரிடம் இருந்து எதுவுமே தனிநபர் போடக்கூடிய வழக்குன்னு சொன்னா 1 கோடி வாக்காளர் இதே மாதிரி அதிமுக எல்லோரும் போட்டே வந்தா கட்சி என்ன? இதைத்தான் உச்ச நீதிமன்றம் பல இடங்கள் குறிப்பிடுதுங்க. அதனாலதான் அந்த 23/2/23 நடந்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை படிச்சு பாருங்க, முழுமையா வருது இல்ல. அப்ப அந்த அடிப்படையில் அதிமுக தெளிவாக இருக்கிறது, குழப்பம் இல்ல. தொண்டர்களுக்கு எப்போதுமே நம்பிக்கையான தலைவர் எடப்பாடியார் தான். ஓகே திரு புகழேந்தி, அந்த லாஜிக் இருக்குல்ல, நீங்க கேஸ் வழக்கு கோர்ட் நீங்க 1000 டெக்னிக்காலிட்டி சொல்லுங்க. அங்க கட்சி கட்டமைப்பு யார் பக்கம் இருக்கு, நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க, தொண்டர்கள் யார் பக்கம், இன்னைக்கு கட்சி யார்கிட்ட இருக்குன்னு பிராக்டிகலா சொல்லுங்க. அப்ப நீங்க நீங்க எவ்வளவு டெக்னிக்கலா பேசினாலும் எவ்வளவு சட்ட நுணுக்கங்களுக்குள்ள நுழைஞ்சாலும் நிதர்சனம் என்னன்னு கேக்குறாரு. அந்த கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா வெற்றி யாரிடம் இருக்கிறது, தோல்வி யாரிடம் இருக்கிறது வரும். தொடர் தோல்வியை சந்தித்தவர் ஒரு தலைவராக இருக்க முடியாது. திமுக உங்களுக்கும் அசோகா நான் பேசிட்டு 2026 முடிஞ்சிரும். 25 எல்லாரும் ஒன்னா சேரனா 25 சீட் வர்றது கஷ்டம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆர்டிகல் 226 நண்பர் சொன்னார், கரெக்ட் ப்ரொவிஷன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஜட்ஜி தான் முடிவு பண்ணணும், ஜஸ்டிஸ் தான். அவர் அதை ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியல. நீங்க என்ன பண்றீங்க? சப் இன்ஸ்பெக்டர் போட்டுக்கலாமா, இன்ஸ்பெக்டர் போட்டுக்கலாமா, சப் ரிஜிஸ்ட்ரார் போட்டுக்கலாமான்றீங்க. ஏன் ஜஸ்டிஸ்னே போட்டுக்க சொல்லுங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னு எடுத்து அந்த இடத்துல ஜட்ஜி பேரை வேணா போட்டுக்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இது திட்டமிட்டு வேண்டுமென்றே கோர்ட்டை அவமதிக்கும் செயல். எது சம்பந்தமா கேஸ் நடக்குதோ அதையே போட்டு
என்கிட்ட இந்த ரிஜிஸ்டார் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு நீதிமன்றம் முடிவு பண்ணி ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு கோர்ட்ல நடந்தது, நாங்க வந்து அமெண்ட்மெண்ட் போடுறோம், அதை மாத்திக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. காஸ்ட் டைட்டில் என்ன இருக்கோ அதை மாத்திக்கிறோம். அப்ப நீங்க மாத்திக்கிறது மூலியமா திரும்ப என்ன மாத்துவீங்க? இணை ஒருங்கிணைப்பாளர் மாத்துவீங்க. அப்ப நான் சொல்றேன், அவங்க சொல்ற அதிமுக சொல்ற வாதம் என்ன, நான் கிளாரிஃபை பண்றேன். அவங்க பொதுச் செயலாளர் தான் போட போறோம், ஏன் அதை போட போறோங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க போறோம்ன்றாங்க. மொத்தமான தவறு அவரு புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க, தயவு செஞ்சு யாரும் குறுக்கிட வேண்டாம். குறுக்கிட்டா பேச விடாம பண்ணிடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, காஸ்ட் டைட்டில் என்ன இருந்தோ அதான் இருக்கணும் கேஸ் முடிகிற வரைக்கும். நீங்க அப்புறம் ஜட்ஜின்னு உங்களை மாத்திக்க முடியாது, நீங்க வந்து அப்புறமா இன்ஸ்பெக்டர் மாத்திக்க முடியாது. இதுதான் சட்டம். அததான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. உச்சநீதிமன்றம் என்ன அனுமதித்ததோ, உச்சநீதிமன்றம் எப்படி இயங்க ஆணை பிறப்பித்ததோ அதை வந்து இந்த நீதிமன்றத்துக்கு மனு அளிக்கணும். இங்க இடையில வந்து தனி நீதிபதி, டிவிஷன் பெஞ்ச், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இவைகள் அனைத்தும் என்ன குறிப்பிட்டதோ அந்த ஆவணத்தை மனுவாக தாக்கல் செய்து அதுதான் உண்மை. இன்னமும் டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு, என் கையில தான் இருக்கு. என்கிட்ட போய் சொன்னா ஆகாது. தயவு செய்து நான் சொல்றேன் கேளுங்க, தேர்தல் ஆணையம் ஒத்துக்கல, இது வரைக்கும் ஏத்துக்கல. பேச விடுங்க கையெழுத்து போட்டு தேர்தலை எப்படி அதிமுக சந்திச்சுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சின்னத்தை வழங்குவதற்கான முழு அதிகாரத்தை அதன் அடிப்படையில் இயக்கமே இயங்குங்க. அசோகா, அசோகா நான் பேசட்டுமா இல்ல வந்து டிஸ்டர்பன்ஸ்னா அப்புறம் நான் பேசுறேன். சரி பேசுங்க பேசுங்க பேசுங்க. தடுக்கிற வேலை வேண்டாம். தவறான செய்தி சொல்லுங்க. இல்ல இல்ல, அதாவது தவறான செய்தியை சொல்லக்கூடாது. இல்ல, என் கையில ஆர்டர் இருக்கு. சரி, ஒன் அட் கையில ஆர்டர் எங்க நானே வச்சிருங்க. கையில ஆர்டர் இருக்குது. ரைட் ரைட். கையில நான் ஆர்டர் வச்சிருக்கேன் சார், ரெண்டு பேரும் பேசுங்க. வேற மாதிரி பேச வேண்டும் அசோகா. இன்னைக்கு இந்த தலைமை சரியா இருக்கு. சட்ட விதிகள் என்ன சொல்லுச்சு, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இந்த தேர்தல் என்ன சொல்லுச்சு, அது மட்டும் பேசுங்க. இல்ல இல்ல இல்ல, ரெண்டு பேரும் பேசணும். ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். ரெண்டு பேரும் அவங்க டர்ன்ல பேசுங்க. திரு புகழேந்தி நீங்க முடிச்சிருங்க. ஆமா, திரு புகழேந்தி நீங்க நியாயமா பண்றது. திரு புகழேந்தி நீங்க என்ன பேச சொல்றீங்க? ஐயா, உங்களை தான் பேச சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எங்கடா என்ன பேச சொல்றீங்க? அவருடைய டைம்ல நான் வந்து அவருடைய டைம்ல இன்டர்வியூ இல்ல, உங்களை தான் பேச சொல்றேன். நீங்க பேசி முடிச்ச பிறகு நான் அவருக்கு வேற டைம் கொடுத்துக்கிறேன். நீங்க பேசுங்க. யார் வேணான்றா? நீங்க இப்ப பேசுங்க. ஆமா, அதான் நான் சொல்றேன். அப்படி மாத்தி இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒத்துக்கிறாரா? நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன். இப்போ ஆர்டிகல் 226ல புரோஜனம் இருக்கு, ஜட்ஜ் ஒத்துக்கல. அவங்க பொதுச் செயலாளர் தான் போட போறாங்கன்றாங்க. ஹைபோதெட்டிக்கலா இருக்குல்ல நீங்க சொல்றது. ஆமாங்க, இதுதான் பண்ணணும், இதுதான் சட்டம், வேற வழி இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு அசோகா, நான் சொல்றேன், எல்லா பதவியும் தலைமையும் அவர் கையில இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஏடிஎம்கே ஆபீஸ்ல நண்பர் பொங்கி எழுவார் கேட்டாருன்னா ஒரு ஆளை கேபி முனுசாமி போட்டு உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாவட்ட செயலாளர் மேலையும் கம்ப்ளைண்ட் சொன்னா அதை அனுமதிக்க கூடாது. ஒண்ணு. இன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெரியார் மாவட்டத்தினுடைய ஆய்வு போயிட்டு இருக்கு. ஆய்வு போயிட்டு இருந்தா ஒரு தலைமை கழக பேச்சாளர், நீண்ட காலமாக இருந்தவர், இது மாதிரி 25,000 ஓட்டுல கோபிச்செட்டிப்பாளையம் தோத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே கோவப்பட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை பேச விடாம தடுத்து இவங்க அலோவ் பண்ணிருக்காங்க. எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு செங்கோட்டையன் சொல்லிட்டு அட்வான்ஸாவே எடப்பாடி வெளியே போனாதான் போகணுமா, அது புது சட்டமா எனக்கு தெரியாது, ஆனா செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு. எந்த அதிகாரமும் நிரந்தரமாக இருந்ததில்லை. அவரோட தலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த தலைமையிலும் இப்பொழுது ஒற்றுமையாக இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். நான் என்ன கேக்குறேன், எப்ப எல்லாம் எதிர்ப்பா ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ ஓபிஎஸ்க்கும் மத்தவங்களுக்கும், அப்ப எல்லாம் பிரேக்கிங் போச்சா இல்லையா? அப்ப எல்லாம் டிபேட் நடந்ததா இல்லையா? அப்ப எல்லாம் இந்த தலைப்பா எடுத்து பேசணுமா இல்லையா? ஏன் இன்னைக்கு மாத்திரம் இந்த விஷயத்துல எடுக்கும் போது சின்ன விஷயமா எடுத்துக்கிறீங்க நீங்க? சரி, கேப்போம். திரு மணிகண்டன் கட்சி ஆபீஸ்லயே பெரிய பிரச்சனைங்கிறாரு மேடம். அதாவது
உள்ள நடந்தது என்னங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. வெளியில வந்து சொன்னதா பொய்யான நானும் ஒரு பாராளுமன்ற கொடுத்துல, அதாவது மிக தெளிவா யார் வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற முறையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 பேர் பேசினாங்க. அதுல வந்து யார் வேணாலும் உண்மையான செய்தியை அவங்க விருப்பப்படி சொன்னாங்க. பொதுச் செயலாளர் முழுமையா கேட்டாங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், அவர் எப்பொழுதுமே கட்சி நலனுக்காக பேசக்கூடியவர், கட்சியை பிளவுபடுத்தக்கூடியவர், கட்சி செதக்கூடிய வார்த்தையை பேச மாட்டாரு. அப்ப இது மாதிரி செய்தியை வந்து பரப்புறதே வந்து உள்ள நடந்தது யாரும் தெரியும். இது எப்படி செய்தி சொல்றாங்க, அதாவது உண்மை அல்ல, உண்மைக்கு மாறான செய்தி. அதாவது அதிமுக வந்து இப்ப ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியா பேசிட்டே வர்றது பாருங்க. முழுமையாக எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் 2020 முதல்வராக வர வேண்டும், அதற்காக உழைப்போம் அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் கலந்து கூடிய அனைத்து தேர்தல் பொறுப்பாலும் பேசுறாங்க. வெளியீடு செய்யக்கூடிய செய்திகள் அனைத்துமே 100% பொய்யானது. ஓகே ஓகே கேப்போம். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கோம். திரு வில்சன், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். இல்லை, எப்படின்னா நம்ம நடைமுறை சாத்தியம் என்ன நடக்குது, லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். எல்லா வழக்குலையும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சிவில் கோர்ட் வேர்டிக்ட்னு சொல்லிட்டு, ஆனால் எவ்ரி ஆஸ்பெக்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. அதை தான் பார்க்க. ஒரே ஒரு வழக்கு, ஒரே ஜெயச்சந்திரன் தீர்ப்பை தவிர மீதி அத்தனை 15 தீர்ப்புகளும் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறது. சப்ஜெக்ட் டு சிவில் கோர்ட்ன்றது அந்த ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கும் சரி, அதே மாதிரி நம்ம அலுவலகத்தை நாங்கள் தான் எடுப்போன்றதோ, அந்த கட்சி அக்கௌண்ட்டை நாங்கள் நிர்வகிப்போம் அப்படின்ற வழக்கோ எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இபிஎஸ் எடப்பாடி சைடு தான் ஃபேவராக இருக்குது. அப்போ அந்த சாட்சி ஆவணங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலையும் சரி அதே மாதிரி தான். இப்போ நம்ம சார் சொன்னாரு அந்த காஸ்ட் ரைட்ல மாத்த மாட்டாங்கன்னு. ஆனா என்னன்னா, the caste title amendment is a common request in the Indian judiciary. அப்புறம் the court generally allows such amendment அப்படின்றது தான். ஒருவேளை வெள்ளிக்கிழமை இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், ஏன்னா அவரோட பிரே அப்படின்னா நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றது தான் வந்து பிரே ஒழிய, ரெஸ்பாண்டன்ட் வந்து அவர் இணை ஒருங்கிணைப்பாளரா பொதுச் செயலாளரா அவர் என்ன பதவி அப்படின்றது கிடையாது. அவருடைய ஒரு பிரேவே வந்து நான் ஒருங்கிணைப்பாளர், என்னை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லாது. அதுதான் வழக்கு, பிரைம் வழக்கு அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது எதிர வந்து அது சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா the judge may accept இல்லைன்னா ரிஜெக்ட். ஆனால் ஜட்ஜ் அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் இதுல வந்து ஒண்ணு இந்த பேர்ல வராது, தீர்ப்புல தான் வரும். அதுதான் முக்கியமான விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிகழ்ச்சி முடிக்கணும். ஒரு வரி நிறைவா. அதாவது பழனிசாமிக்கு ஆதரவாக எவ்வளவுதான் கோஷம் போட்டாலும் சரி, பழனிசாமியை தூக்கி கொண்டாடி அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னாலும் சரி, ஏடிஎம்கே ஆஃபீஸுக்குள்ளே கலவரமே நடந்தாலும் அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு மூடி மறைச்சாலும் சரி, பழனிசாமி இனி பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் காலம் முடிஞ்சிச்சு, அவருக்கு டைம் முடிஞ்சிச்சு, எண்டு பீரியடுக்கு வந்துட்டார். படம் பாதி படத்துல அவருக்கு ஹீரோ மாதிரி காட்டியாச்சு, மீதி படம் இருக்கு, இப்ப இன்டர்வல் விட்டுருக்கு. ரிசல்ட் கேம் முடியும் போது, படம் முடியும் போது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமிக்கு பதவி இல்லாத உறுப்பினர் அப்படின்னு வருவார். இதுதான் இன்டர்வலுக்கு அப்புறம் காட்சி மாறுங்கிறாரு திரு மணிகண்டன். நிறைவு கருத்துங்க. அவங்க அதிமுக தெளிவாக பயணம் கொள்ளுங்க. சட்டப்படியான ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்க பார்த்துட்டே வர்றோம், முறையாக இயங்குது. இடையில வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள், திமுக உளவுத்துறையை நம்பி செயல்படக்கூடியவர்கள் எல்லாருமே இப்ப அதிமுக குழப்பம் நிலைக்கு போகிறாங்க. இந்த குழப்பத்துக்கு எல்லாம் யாராலும் எந்த இது செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு ஆசிரியர் பிரச்சனையா, விவசாய பிரச்சனைனாலும் தினசரி எடப்பாடியார் மக்களை சந்திக்கிறாரு, எல்லோரையும் பாக்குறாரு, அதற்கான அனைத்து பணிகளும் செய்யறாரு. எழுதி வச்சுங்க, 2026 அதிமுக தனித்தே 105 இடங்கள் வெல்லுங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் செய்ய தீர்வார். அதற்கான விடையை பொறுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சதாசிவம் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பரமசிவம் இருப்பார். சாரி, திரு புகழேந்தி நிறைவா ஒரு வரி ஏதா இருந்தா. ஒரே வரி, வேட்டி கட்ட வேணாம்னு எந்த தீர்ப்பும் சொல்லவில்லை, அது தவறான தகவல். எந்த கோர்ட்டும் வேட்டி கட்டாதீங்கன்னு சொல்லல. இந்த கட்சி கொடியெல்லாம் என்ட்ரி மாடல்ல தான் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. நேயர்களே வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.